ஃபஸ்ட்டுக்கு வந்து நெருப்பு மூட்டி தேத்தண்ணி ஒன்று வச்சு குடிப்போம், அதாவது தேநீர் சாயா. முதல் விறகு ரெடி பண்ணி கொஞ்சம் மழை நேரம் அரிக்கிறதுனால மண்ணெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் அடுப்பு பற்ற வைக்கலாம். இந்த டீ வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் கலக்காத ஒரிஜினல் டீ. இப்போ கடையில் பால் மாவண்டி அடித்தோம்னா அது ஒரு கட்டி ஆகிறதுக்கு இல்லை பவுடர் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க. ஆனால் இந்த டீயில் அது ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் வந்து பால்லாம் டீ குடிப்பாங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில் அதிகமானவங்க பால் மாவில் வேண்டி தான் டீ குடிப்பாங்க. பாலில் எல்லாம் டீ ஊற்றி குடிக்கிறது அதிகம். இப்போதான் வந்து என்னன்னு சொன்னால் கச்சான் பிடுங்கி அவிச்சு சாப்பிடுவோம் இருக்கிறோம். தேத்தனியை பிடிச்சிட்டு கச்சான் பிடிச்சி சாப்பிடுவோம். அதுக்கு வந்து அது இப்படி தான் முகங்கள்லாம் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, இனி நம்மளுடைய காணொளி இதோட முட்டுப்பெறவில்லை. அடுத்த காணொளி போடுவதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. ஒரு சப்போர்ட், சின்னதாக ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இரவைக்கு ஸ்டே பண்ணுற காணொளியும் போடுறதாக இருக்கிற அடுத்த வீடியோவில் வாட்சிங். தேங்க்யூ.